சோழிங்கநல்லூர் அடுத்த முட்டுக்காட்டில் உள்ள தனியார் கேளிக்கை பூங்காவில் சிஐடியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 30 வருடம் கழித்து ஒரே இடத்தில் குடும்பத்துடன் சந்தித்து மகிழ்ந்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் சிஐடியில் பயின்ற முன்னாள் கல்லூரி மாணவர்கள் சுமார் 30 வருடங்கள் கழித்து அவர்களது குடும்பங்களுடன் சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 3 நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகள், மாநிலங்களில் இருந்து வந்த 120 முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்களின் நினைவுகளை, 30 ஆண்டுகால அனுபவங்களை, வாழ்வின் சுவாரஸ்யங்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ஆடல், பாடல் என தங்களை மேம்பந்து உற்சாகமடைந்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறர் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சோழிங்கநல்லூர் செய்தியாளர் ஜெயபிரனுடன் உங்கள் தவசி ரமேஷ். படித்து இன்றைக்கி பெரிய ஒரு சிஐடியில் படித்து இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம காலேஜில் படித்து, நம்ம ஸ்கூலில் படித்து, நம்ம வில்லேஜில் படித்து இன்றைக்கி நாங்கள் ஆல் இண்டியாவில் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். அப்படிங்கிறது வி ஆர் வெரி ப்ரவுட். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது நாங்கள் 94 என்ன நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமோ அதே தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். தட் இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் அவர். 90% நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. ஸோ தமிழ் மீடியம் படிச்சுட்டு இன்றைக்கி சிஐடி எங்களை ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பீங்களா அன்றைக்கெலாம் நாங்கள் சாப்பாடு மெஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கே எங்களுக்கு கஷ்டம். ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் படித்து இன்றைக்கி பெரிய ஒரு சார் இருக்கார். சார் அவர் ஜிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறாரு, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் அவர் எஜுகேஷன் அண்ட் சிஐடி காலேஜ். தேங்க்யூ. நான் கோபாலன், ஜென்ரல் மேனேஜர், மெக்கான் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தேங்க்யூ. சிஐடி 94 பேட்சிங் கிளாஸ் அசம்பிளாக இருக்கும். அது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 80% இங்கே வந்திருக்காங்க. எல்லாருமே 80% எல்லாமே அசம்பிளாக இருக்கும். எல்லாருமே வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாலும் எல்லாமே எந்த இது இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாம் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நாங்கள் இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கேன். பட் ஆனாலும் அது சிஐடியில் படித்தது தான் எங்களுக்கு பேஸ். அதனால தான் அந்தளவுக்கு வந்திருக்கும். அதில் எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஃபேமிலியோட வந்திருக்கேன். எல்லாம் என்னோட அவங்க சந்தோஷம் அதிகம். அதனால் இவங்களை பார்க்குறது அவங்களுக்கு நீங்கள் இப்படி காலேஜில் இப்படிலாம் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் அதிக சந்தோஷம் எங்களை விட. அதனால் 25th இயருக்கு வந்தாங்க, 30th இயருக்கு வந்தே ஆகணும்னு வந்துட்டாங்க எல்லோரும். அதனால் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். நன்றி. முத்துச்செல்லும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கஸ்டம்ஸில் சூப்பராக இருக்கேன். வணக்கம், நான் மஸ்கட்லேருந்து வந்திருக்கேன். இது என்னோடய 3வது வாட்டி நான் ரீயூனியன் அட்டெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 28 பண்ணோம், அப்புறம் 25 பண்ணோம், அப்புறம் 30th இப்போ பண்ணுறோம். 20th ஃபஸ்ட்டு பேச்சுலர் மட்டும்தான் பண்ணோம். 25 and 30 போத் டைம் நான் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். ஃபேமிலியும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இது எங்கள் காலேஜில் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணுறோம். wherever you go, we just call our friends and then we'll just join. ஒரு இன்ட்ரொடக்ஷன்லாம் தேவையே இல்லை. இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி பேசிகிட்டே இருக்காங்க ரொம்ப நாளையாக. இன்றைக்கி தான் பார்த்தாங்க, பட் அவங்க சிஸ்டர்ஸ் மாதிரி ரொம்ப நாளையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் சிஐடியோட ஒரு யூனிக் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னா. பிகாஸ் தே ஆல்சோ டியூன்டு, ஆல் அவர் வைஸ் ஆல்சோ டியூன் லைக் சிஐடியன்ஸ். தே நோ ஹவ் இட் இஸ். ஓகே, சடன்லி வில் கேம் அண்ட் தென் எஸ்டர்டே நான் வந்திருந்தேன். மேபி ஒரு 10-15 மினிட்ஸ் அவங்கள ரூமில் விட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்கள் பசங்க கூட தான் இருக்கும். பட் தே டோன்ட் மைண்ட், பிகாஸ் நாங்கள் எப்போயோ ஒரு வாட்டி இந்த மாதிரி வர்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். மேபி எவ்ரி இயர் வி புட் அஸ் எ ஃபேமிலி ஆல்சோ. லாஸ்ட் டைம், திஸ் டைம் ஆல்சோ நாங்கள் வி ஆர் ஜஸ்ட் செக்கிங் வெதர் ஃபேமிலியாக பேச்சுலரானு விசிட் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி வந்தோம். ஸோ எப்போயுமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். குட், தேங்க்யூ. விமல், நான் மஸ்கட்டில் இருக்கேன். என் பேர் விமல். ஹலோங்க, பேசலாமா? ரெடியா? ஓகே, என் பேர் நரேன். நான் யூஎஸில் இருக்கேன், அட்லாண்டாவில் இருக்கேன், ஹோம் டிப்போவில் ஒர்க் பண்ணுறேன். இந்த சிஐடி 30 இயர் ரீயூனியனுக்கு வந்திருக்கிறேன். 25வது வருஷத்துக்கு வந்தேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணிட்டு தான் இருப்போம். யூஎஸ்லேயும் சரி, போன வருஷம் நிறைய பேருக்கு 50வது பிறந்தநாள் வந்துச்சு, சர்ப்ரைஸாக நிறைய கொண்டாடணும். அதே மாதிரி எங்கேயாவது போனோம்னா யாரெல்லாம் இருக்காங்க அந்த ஊரில் அவங்களுக்கு யாருக்காவது மெசேஜை போட்டு மச்சி டின்னருக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லி எல்லோரும் மீட் பண்ணி நம்மளோட நட்பை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா 110 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. 30 வருஷம் கழித்து 110 பேர் ஒரு இடத்துல வர்றதுனா இட்ஸ் எ பிக் டீல். அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்குது. இதை எடுத்து நடத்தினவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அது பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது, இட்ஸ் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் சொல்லலை நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்து நடத்தணும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் யாரும் மெசேஜ் ரிப்ளை போட மாட்டாங்க. அதெல்லாம் பொறுத்துண்டு ஒருத்தரையாக கேட்டு மச்சி வரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விஷயம்
நிறைய ரெசார்ட்டை போய் பார்த்து செலக்ட் பண்ணி என்ன சாப்பாடு போடலாம்னு சொல்லிட்டு மெனுவெல்லாம் டிசைட் பண்ணி வர்றவங்க எல்லாத்தையும் கவனித்து குடும்பத்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களையும் கவனித்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். வராதவங்களும் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லோரும் என்னென்னா பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். நன்றி. நான் வந்து மெக்கானிக்கல் 94 பேட்ச்சு. இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாருக்கும் வயசு ஆகிருக்கு. உடம்பு ரீதியாக ரொம்ப வயசு ஆகிருந்தாலும் மனசளவில் எல்லோரும் ரொம்ப யங்காக இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. எல்லாருக்கும் இருக்கிற எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இன்னும் ஒரு எவ்ரி 5 years வில் கம் அண்ட் மீட் எவ்ரிபடி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுபோல் சந்திப்பெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? அந்த நினைவுகள் எந்த அளவுக்கு? இங்கே வந்து ஒருத்தரோட பேசும்போது வி கோ பேக் டு அவர் 90 to 94 டைம். ஒருத்தர் பார்க்கும்போது நாங்கள் பண்ணின கலாட்டா சண்டை எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லலாம்ல, என்ன இங்கிலீஷில் பேசலாம்ல? சரி சரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 30 வருஷத்து ரீயூனியன் ஜாயின் பண்ணுறதுல. அகைன் 25 years நரேன் சொன்ன மாதிரி 25 yearsக்கு வந்தோம். இப்போ 30 வரோம். லாட் ஆஃப் மீட்டிங், லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் மெனி இயர்ஸ். இட் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப நன்றி ஆர்கனைசர்ஸ்க்கு. அகெயின் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. அண்ட் இட் இஸ் ரியலி தேங்க்ஃபுல் டு தெம் ஃபார் பிரிங்கிங் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ நோ யூஎஸில் சில பேர் யூஸ்வலாக வரவங்க இந்த வருஷம் வர முடியல இப்போ சில காரணத்தினால. பட் அடுத்த ரீயூனியன் நடக்கும்போது ஐ விஷ் மெனி பீப்புள் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் அக்ராஸ் த குளோப் கம். அண்ட் இது இப்போ 110 பேர் வந்தோம். அடுத்த வாட்டியும் இதே மாதிரி ஒரு 200 பேராவது வரணும் அடுத்த 35 year ரீயூனியனுக்கு. தேங்க்யூ. பிரதாப் குமார். சொந்தமாக ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஊனமுற்றோர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி கம்பெனி. தேங்க்யூ. அதாவது நம்ம ரீயூனியன் கெட் டுகெதர் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க, ஒரு டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாட்ஸ்அப்பு மொபைல் அப்படின்ற ஒரு இன்டர்நெட் இல்லாத காலத்தில் ஸ்டார்ட் பண்ண எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கோங்க. அதாவது எந்த ஊரில் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க, நான் தைரியமாக யாரையோ ஒருத்தனை கூப்பிட்டு என்ன இது மாதிரி வேணுண்டான்னு சொன்னால் அடுத்த செகண்ட், அதாவது பிளட் ரிலேஷனை மீறி ஒரு நட்பு எங்களுக்கு வந்து உதவி செய்யுது. அது என்ன எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இது மாதிரி எதுவுமே இல்லாத காலத்தில் ஆரம்பித்த நட்பு இன்றைக்கி எங்களுக்கு அவ்வளோ பெரிய அசட்டாக இருக்குங்க. அதை தான் எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருமே காமிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்ன அவங்க பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியே இன்னொரு ஃபேமிலியாவோ அப்படியே ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய அளவில் பார்க்குறாங்க. அது இந்த 3 நாள் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண அளவுக்கு ஒரு அளவே இல்லைங்க. ரியலி தேங்க்ஸ் டு CIT. சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க அந்த ஃபேஸ்புக் இன்டர்நெட் காலத்துலேருந்து பாருங்க, மீண்டும் நண்பர்களை சந்திக்கிறப்போ உங்களுக்கு எந்த, அதாவது நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாதுங்க. ஒரு இது மாதிரி ரீயூனியன் பண்ணுறோன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அவ்வளோ சந்தோஷமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி வந்து அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. அதுக்காக இப்போ ஃபாரின்லேருந்து வராங்கன்னா அவங்க அதுக்காக என்ன டைம் பண்ணுறாங்கன்னா, இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன் தான் இங்கே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு அதுக்காக அவன் லீவ் பிளான் பண்ணுறான், ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லா எக்ஸ்பென்சஸையும் செலவு பண்ணி ஃபேமிலியோடு வரான்ற போது அது அப்போ நீங்கள் அதோட வேல்யூவை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். சும்மா ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் வரவே இல்லைங்க. அவங்க ஃபேமிலியோடு வராங்கன்னா அவங்க வந்து போகிற டூ அண்ட் ஃபேருக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீவு அதெல்லாம் உண்மையிலே இமேஜினே பண்ண முடியாதுங்க. இது எப்போ உருவான ஃப்ரெண்ட்ஷிப்னு பாருங்கள், நெட் இல்லாத காலத்தில். உண்மையிலே இது என்ஜாய் பண்ணுறோங்க. நாங்கள் சவுந்தர பாண்டியனுங்க. நான் இந்த அசோசியேஷனில் ஒரு மெம்பராக இருக்கேன். இங்கே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிகிறேன் நான். தேங்க்ஸ் டு CIT.